மசால் பொரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா போதும். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகா பிச்சு போட்டிருக்கேன், 2 கருவேப்பிலை இலை மட்டும் போட்டிருக்கேன். இப்போ பொரியை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெயிலே வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சா வேகமாக கருகிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கணும். பொரி வறுபட்டது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ பொட்டுக்கடலை வறுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம். அதையும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அவல் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். நம்ம வறுக்கிறது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கோ இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கோ வைக்கக்கூடாது. இப்போ அதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம பொரி கூட சேர்த்து போட்டுடலாம். ஒரு சிலர் பூண்டு தட்டி எண்ணெயில் வறுத்து போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. நான் பூண்டு வறுத்து போடலை. அவ்வளோதான், நம்மளோட மசால் பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.